கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையாக வருகின்றன. கட்டிக்காரன் புழுகு 8 நாளில் தெரியும் என்பார்கள். இந்த சொலவடையை நிரூபிப்பது போல இலங்கையிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நகர்வுகள் வருகின்றன. அந்த வகையில் மத்திய கிழக்கு போர் காரணமாக உள்ளூரில் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடியை சமாளித்து எரிபொருளை கடுமையாக மீதப்படுத்துகின்றோம் பார் என்ற கோதாவில் கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி முதல் அனுர அரசாங்கம் ஒவ்வொரு புதன்கிழமையையும் பொது விடுமுறையாக, குறிப்பாக பொதுத்துறைக்கான விடுமுறையாக பிரகடனப்படுத்தியிருந்தது. ஆனால் என்னவோ தெரியவில்லை, அனுர அரசாங்கம் நடைமுறைப்படுத்திய இந்த அரசு துறைக்குரிய புதன்கிழமை சிறப்பு விடுமுறை திட்டம் வந்த வேகத்தில் 1 மாதத்தை கூட கடக்காத நிலையில் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆகையால் நாளை புதன்கிழமை வழமை போலவே இலங்கையில் அரசு நிறுவனங்கள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் இயங்க வேண்டும் என ஸ்ரீலங்காவின் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்து விட்டார். ஆக மொத்தம் நினைத்த அளவுக்கு இந்த திட்டம் எரிபொருளை மிச்சப்படுத்தும் அளவுக்கு பலனை வழங்கவில்லை என்பதால், இல்லையென்றால் இந்திய பிரியனரும் சீன தோழனும் வழங்கிய எரிபொருள் அபயம் நாட்டின் எரிசக்தி துறை எதிர்நோக்கிய அபாயத்தை தடுத்து கொள்ளலாம் என்ற ஊகத்துடன் நாளை ஏப்ரல் 8ஆம் தேதி புதன்கிழமை முதல் நாட்டின் பொதுத்துறை உட்பட்ட சகல பொதுத்துறை கட்டமைப்புகளும் கல்வித்துறையும் வளமைக்கு திரும்பப்படக்கூடும். ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க விடயம் யாதெனில், அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு வழங்கிய ஹோர்மூஸ் நீரிணை திறப்பு நகர்வு குறித்த காலக்கெடு ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் எனப்படும் கிழக்கு நேரப்படி இன்று செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு முடிவுக்கு வருகின்றது. அதற்கிடையில் ஈரான் ஒரு சமரச திட்டத்தை அமெரிக்காவுடன் செய்யாமல் விட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்கள் உட்பட்ட முக்கிய உட்கட்டமைப்புகள் மீது பெரும் குண்டுகள் வீசப்படும் என்ற அச்சுறுத்தல்களை மீண்டும் மீண்டும் ட்ரம்ப் நேற்றும் வெளியிட்டார். அமெரிக்க இராணுவத்தின் பலத்தின் காரணமாக நாளை இரவு 12 மணிக்குள், அதாவது 8 மணியிலிருந்து இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டால் 4 மணி நேரத்துக்குள் ஈரானில் உள்ள உட்கட்டமைப்புகள் அழிக்கப்படும், ஈரானில் உள்ள ஒவ்வொரு பாலமும் இடிக்கப்படும், அங்கு உள்ள முன் உற்பத்தி நிலையங்கள் எரிக்கப்படும், வெடிக்க வைக்கப்படும், மீண்டும் அவை ஒருபோதும் பயன்பாட்டில் இராது என ட்ரம்ப் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இதற்கிடையே அவலங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த காலக்கெடு முடிவடைவதற்கு இன்னும் எவ்வளவு மணி நேரம் உள்ளது என்பதை வெளிப்படுத்த ட்ரம்ப் அளிப்பதாக குறிப்பிடும் பொது கட்டமைப்புகள் ஒரு போர்க்குற்றத்துக்குரிய நகர்வாக இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கைகள் எல்லாம் இருந்தாலும், ஏதோ ஒலிம்பிக் போட்டியின் ஆரம்பம் அல்லது ஏதோ ஒரு நல்ல முக்கிய நிகழ்வின் ஆரம்பத்துக்குரிய கவுண்ட் டவுன் செய்வது போல இந்த ட்ரம்பின் காலக்கெடுவை குறிக்கும் வகையில் நேர கணிப்பு கவுண்டவுனை இஸ்ரேலின் தொலைக்காட்சி ஒன்று கூட இப்போது ஒளிபரப்பு வருகின்றது. பெரும் டிஜிட்டல் கடிகாரம் ஒன்றை அது தனது திரையில் காட்டி இன்னமும் ட்ரம்பின் காலக்கெடு முடிவடைவதற்கு இவ்வளவு நேரம் இருக்கின்றது, இதன் பின்னர் ஈரான் அழிக்கப்படும் என்ற ஒரு உசுப்பேற்றலை தமது பார்வையாளர்களுக்கு வெளிப்படுத்துவதையும் அவதானிக்க முடிகின்றது. இதற்கிடையே ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு முக்கியமான தீர்மானத்தின் மீது இன்று ஐநா பாதுகாப்பு பேரவையும் வாக்கெடுப்பு ஒன்றை நடத்த திட்டமிடுவது தெரிகின்றது. கடந்த வாரம் இந்த வாக்கெடுப்பு இடம்பெறவிருந்தாலும் இந்த பிரேரணையில் உள்ள வாக்கியங்களின் காரணமாக ரஷ்யாவும் சீனாவும் எதிர்ப்பு வெளியிட்டதால் இந்த தீர்மானம் நீர்த்து போன நிலையில் இன்று அது சில திருத்தங்களுடன் வாக்கெடுப்புக்கு வருவதாக தெரிகின்றது.
டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவரும் ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பதற்குரிய காலக்கெடுவை பலமுறை அறிவித்தார், பின்னர் அதனை பலமுறை பின்னகர்த்தினார், மாற்றியமைத்தார். ஆகையால் நாளை இதே நேரம் ட்ரம்பின் ஒரு யூவடிவ திருப்பம் கூட வரலாம். ஹோர்மோஸ் நீரிணை குறித்த அவரது காலக்கெடு பின்னகர்த்தப்படலாம் என்ற ஊகங்கள் கூட இருக்கின்றன. ஆனால் இந்த ஊகங்கள் பிழைத்தால் ட்ரம்ப் கூறுவது போல ஈரானுக்கு ஒரு கண்டம் காத்திருக்கக்கூடும். ஒருவேளை ஈரானிய உட்கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டால் அது இன்னமும் உலகின் எரிசக்தி நெருக்கடியை அதிகரிக்கக்கூடும் என்பது யதார்த்தமாக இருக்கின்றது. ஹோர்மூஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டால் அந்த வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஈரானுக்கு பதிலாக அமெரிக்காவை இனிமேல் சுங்க கட்டணத்தை வசூலிக்கும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். இதற்கிடையே ட்ரம்பின் இந்த எச்சரிக்கையை கணக்கெடுக்காதது போல ஈரான் காட்டிக்கொண்டாலும் அதற்கும் உள்ளூர அமெரிக்காவின் தாக்குதல் குறித்த அச்சம் வந்திருப்பது போல தெரிகின்றது. இதனால் தான் ஈரானில் உள்ள அணு மின் நிலையங்களை சுற்றி மனித சங்கிலிகளையும் மனித கேடயங்களையும் அமைக்குமாறு இன்று அதிகாலை ஒரு அவசரமான அறிவிப்பு ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், கலைஞர்கள், மாணவர்கள் ஆகியோர் ஈரானிய அணு மின் நிலையங்களை சுற்றி ஒன்று கூட வேண்டும் என இந்த அறிவிப்பில் கோரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரானிய பாலங்களை தாக்கினால் அந்த நாடு தமது பாலங்களையும் குறிவைக்கும் என வளைகுடா நாடுகளும் அஞ்சிக் கொள்கின்றன. இதனால் சவுதி அரேபியா பஹ்ரைனை இணைக்கும் முக்கிய பாலத்தை இன்று மூடியிருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரை மேற்குலக நாடுகளுடனான தனது பதற்றம் எவ்வப்போதெல்லாம் அதிகரிக்கின்றதோ அவ்வப்போதெல்லாம் தனது அணுசக்தி தளங்களை சுற்றி மனித சங்கிலிகளை கடந்த காலத்தில் நடத்திய வரலாறுகளும் உண்டு. ஈராக்கிலும் இந்த தந்திரோபாயம் பிரயோகிக்கப்பட்டது. ஈராக் மீதான அமெரிக்காவின் 91ஆம் ஆண்டு தாக்குதல் காலத்தில் சதயம் ஹுசைனும் இதே போன்ற மனித கேடயங்களை அமெரிக்கா இலக்கு வைக்கக்கூடிய இடங்களில் உருவாக்கியிருந்தார். ஆனால் இறுதியில் இந்த முயற்சிகள் யாவும் வெற்றியளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயம். இவ்வாறான சில கசாப்பான யதார்த்தங்கள் உலக அரங்கில் நிலவும் பின்னணியில்தான் இலங்கையில் புதன்கிழமைக்கு அறிவிக்கப்பட்ட சிறப்பு விடுமுறை திட்டத்தை அனுர அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. உலகின் எரிசக்தி நெருக்கடி இன்னமும் தனியாத நிலையில் இந்த நகர்வை அரசாங்கம் செய்வது அது திட்டமிட்ட பெறுவேறுகள் சொதப்பிக்கொண்ட யதார்த்தத்தை வெளிப்படுத்தியுள்ளது. அதேபோல அனுர அரசாங்கத்தின் டிசிஷன் மேக்கிங் எனப்படும் முடிவு எடுக்கும் திறமை மீதான பலவீனங்களையும் அது வெளிப்படுத்த தலைப்படுகின்றது. இந்த பின்னணியில் மத்திய கிழக்கின் இந்த போர் விலைவாசி உயர்வு மேற்பார்த்த அதிக பணவீக்கத்துக்கு வழிவகுக்கும் என அனைத்துலக நாணய நிதியமான IMFின் தலைவர் நேற்று ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்தார். அடுத்த வாரம் குறிப்பாக இலங்கையர்கள் தமது புத்தாண்டை கொண்டாடும் ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று உலக பொருளாதாரம் குறித்த ஒரு முக்கியமான கணிப்பிடல் அறிக்கையை வெளியிட IMF திட்டமிட்டுள்ள நிலையில் அதன் நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டினா ஜோர்ஜிவா நேற்று இதனை குறிப்பிட்டதுடன் இலங்கை போன்ற சொந்த எரிசக்தி இருப்பு இல்லாத பல நாடுகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் இது குறித்த எச்சரிக்கைகள் ஏற்கனவே இருக்கும் போதிலும் சில நாடுகளில் சமூக அமைதியின்மையை இந்த நிலவரங்கள் உருவாக்கி கொள்ளும் எனவும் அவர் எச்சரிக்கின்றார். அதாவது இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த 2022 இடம்பெற்றது போன்ற அறகலைய கிளர்ச்சிக்கு ஒத்த கிளர்ச்சிகள் சில நாடுகளில் வெடிக்கும் என்பதைத்தான் அவர் பல நாடுகளில் சமூக அமைதியின்மை உருவாகும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்ற எச்சரிக்கை ஊடாக சொல்லிக்கொள்ள தலைப்படுகின்றார். பல நாடுகள் தமது மக்களுக்கு வழங்கும் எரிசக்தி மானியங்களை இதற்கு தீர்வாக காட்டிக்கொண்டாலும், அதாவது இந்த எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வாக காட்டிக்கொண்டாலும் அவையெல்லாம் உண்மையான தீர்வாக அமையாது என கூறும் IMFின் இயக்குனர் இதற்கு மாறாக பணவீக்க அழுத்தங்களை மேலும் அதிகரிக்கும் வகையில் அரசாங்கம் இலவசங்களை வழங்கக்கூடாது என்ற விடயத்தை வலியுறுத்தியிருக்கின்றார். இலங்கை தீவை பொறுத்தவரை தற்போது மக்களுக்கு விநியோகிக்கப்படும் எரிபொருளில் அரச மானியமும் உண்டு. இந்த அரச மானியம் அடுத்த மாதத்துடன் முடிவுக்கு வருவதால் அதற்கு பின்னர் இந்த எரிசக்தி மானியத்தை மக்களுக்கு வழங்க வேண்டுமானால் அதற்கு அனைத்துலக நாணய நிதியம் அங்கீகாரத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் என்ற யதார்த்தம் இருக்கின்றது. ஏனென்றால் இப்போது இலங்கையர்கள் பெறும் எரிபொருள் விலையில் அரசாங்கத்தின் மானியம், அதாவது சப்சிடி இருக்கின்றது. இந்த சப்சிடியை நிறுத்தினால் எரிபொருளின் விலை இன்னமும் கடுமையாக உயரும். இந்த நிலையில்தான் எரிபொருள் மானியம் போன்ற மானியங்களை அரசாங்கங்கள் வழங்கக்கூடாது, இலவசங்களை வழங்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை நேற்று IMF சொல்லி இருக்கின்றது. அதாவது ஒருவேளை இலங்கையருக்குரிய எரிசக்தி மானியத்தை IMF நீடிப்பதற்குரிய அங்கீகாரத்தை வழங்காமல் விட்டால் தற்போது இலங்கையில் விற்கப்படும் டீசல் 1 லிட்டருக்கு 100 ரூபாவால் உயர வேண்டிய நிலை வரும் என்பது ஒரு முக்கிய உதாரணம். இதேபோல பெட்ரோலின் விலையும் உயரும். ஏனென்றால் இந்த கட்டணங்களை அரசாங்கம் தான் சப்சிடியாக குறைப்பதால்
இந்த விலை குறைப்பாக, அதாவது எரிபொருளின் விலை உயர்ந்திருந்தாலும் அதற்குள் அரசு மானியம் இருக்கின்றது. ஒருவேளை அரசு மானியம் நிறுத்தப்பட்டால் இன்னும் எரிபொருள் விலை உயரும் என்பது புரிதலுக்குரிய விடயம். ஆகையால் IMF பணவீக்க அழுத்தங்களை குறைக்க மக்களுக்குரிய இலவசங்கள் மற்றும் மானியங்களை குறையுங்கள் என இலங்கை போன்ற நாடுகளுக்கும் அழுத்தம் கொடுப்பது வேறு ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆக மொத்தம் அமெரிக்கா இதுவரை ஈரானில் 13,000க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியிருந்தாலும் இன்றிரவுக்கு பின்னரான நிலைமைகளில் ஒரு உற்றுநோக்கல் உருவாகத்தான் செய்கின்றது. தற்போது ஈரானில் கூட ட்ரம்பின் கருத்துக்கள் அமெரிக்காவின் இயல்பை வெளிப்படுத்திக் கொள்வதால் ட்ரம்பின் எச்சரிக்கையை புறக்கணிப்பது சிறந்த அணுகுமுறை அல்ல. அவர் ஒரு ஒற்றைப்போக்கு மனிதராக இருப்பதால் அவர் சொல்வதை சில வேளைகளில் தாக்குதல் வடிவத்தில் ஈரானில் பிரயோகித்துவிடக்கூடும் என்ற அச்சங்களும் ஈரானிய தலைவர்களிடம் இருப்பதாக தெரிகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்பஹானுக்கு தெற்கே அமெரிக்கா நடத்திய பரபரப்பான மீட்பு நடவடிக்கையில் அமெரிக்காவால் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு பிரிகேடியர் ஜெனரல் அதிகாரியும் 2 கேர்னல் தர அதிகாரிகளும் ஒரு லெப்டினன்ட் தர அதிகாரியும் என மொத்தமாக 4 உயர் ஈரானிய இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக தற்போது ஈரான் அறிவித்திருக்கிறது. இராணுவ உளவுத்துறையின் பொறுப்பாளர் மேஜர் ஜெனரல் மஜித் கதமி நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் இந்த இழப்புகள் குறித்த அறிவிப்பும் வந்திருக்கின்றது. இதற்கிடையே நேற்று டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெட், கூட்டுப்படை தளபதி டான் கெயின் மற்றும் CIA இயக்குனர் ஜான் ரட்க்ளிஃப் உட்பட்ட முக்கிய படைய மற்றும் புலனாய்வு தலைவருடன் நடத்திய ஊடக சந்திப்பில் ஈரானை இன்று இரவில் ஒரே அடியாக ஒழித்துவிட முடியும் என குறிப்பிட்ட விடயம் எல்லாம் இருக்கின்றது. இதற்கு அப்பால் ஈரானுக்குள் நடத்தப்பட்ட அமெரிக்காவின் அதிரடி நடவடிக்கை குறித்தும் ட்ரம்ப் சில மேலதிக விவரங்களை நேற்றைய ஊடக சந்திப்பில் வழங்கியிருந்தார். இந்த நடவடிக்கையை தனது இராணுவ ஆலோசகர்கள் அனைவரும் ஆதரிக்கவில்லை என குறிப்பிட்ட ட்ரம்ப் F-15E போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை அடுத்து அதில் ஒருவர் காணாமல் போனதான தகவலை கசியவிட்ட ஊடகரை தமது நிர்வாகம் தேடி வருவதாகவும் குறித்த நிருபர் சிக்கிக்கொண்டால் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அச்சுறுத்தி இருக்கின்றார். அத்துடன் ஈரான் போரில் தனக்கு உதவாத நட்பு நாடுகளை ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கடுமையாக சாடி குறித்த நாடுகளின் பெயர்களை குறிப்பிட்டார். ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா என இந்த நாடுகளின் பெயர்களை குறிப்பிட்டு அவர் கடுமையான விமர்சனத்தை தொடுத்தார். இதற்கு அப்பால் பாரசீக வளைகுடா நாடுகளை அவர் பாராட்டி கொண்டார். சவுதி அரேபியா, கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், குவைத் ஆகிய நாடுகள் அமெரிக்காவுக்கு உதவி செய்கின்றது. ஆனால் அமெரிக்காவின் முக்கியமான பங்காளி நாடுகள் இந்த விடயத்தில் உதவவில்லை என அவர் குற்றஞ்சாட்டியிருக்கின்றார். இந்த நிலையில் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பின்னர் ஈரானில் பதுங்கியிருந்த குறித்த அதிகாரியை கண்டுபிடித்து மீட்பது ஒரு அச்சமூட்டும் சவால் என இந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிட்ட CIAயின் இயக்குனர் ஜான் ரட்க்ளிஃப், ஒரு பாலைவனத்தின் நடுவில் ஒரு மணல் துகளை தேடுவதற்கு ஒப்பான இந்த நடவடிக்கையில் குறித்த அதிகாரியின் உயர் பிழைப்பதற்கான முழுமையான அர்ப்பணிப்பை தான் பாராட்டுவதாக CIAயின் இயக்குனர் குறிப்பிட்டார். காணாமல் போன விமானி குறித்து ஈரானை குழப்புவதற்காக CIA ஒரு ஏமாற்று தந்திரோபாயங்களை செய்ததாகவும் குறித்த அதிகாரி ஈரானில் ஒரு மலைப்பிளவில் மறைந்திருந்தமை ஈரானுக்கு தெரியாத போதிலும் CIAக்கு அது நன்றாக தெரிந்ததால் தான் இந்த மீட்பு நடவடிக்கை வெற்றி அளித்தது எனவும் ரட்க்ளிஃப் கூறியுள்ளார். TUT-44 பிராவோ F-15 தாக்கப்பட்டதை அடுத்து காணாமல் போன விமானியுடன் தரையில் தொடர்பில் இருந்த விமானமான A-10 வார்ஹக் தாக்குதலுக்கு உள்ளாகி விழுந்ததாகவும் அதன் பின்னர் விமானியை கண்டுபிடிப்பதற்கு வேறு எந்த உளவுத்துறை அமைப்பிடமும் இல்லாத நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு CIA அதனை பிரயோகித்து இந்த மீட்பு நடவடிக்கை செய்ததாக குறிப்பிட்ட CIAயின் இயக்குனர் குறிப்பிட்ட தொழில்நுட்பங்கள் எவை என்பதை வெளிப்படுத்த மறுத்திருக்கின்றார். இவை இலங்கை மற்றும் மத்திய கிழக்கு நிலவரங்கள். இறுதியாக தமிழக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று முடிவடைந்த நிலையில் 7454 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனைகள் இன்று காலை முதல் நடைபெற்று வருகின்றது. இறுதி நாளான நேற்று மட்டும் 1500க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் மட்டும் 628 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் 66 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதேபோல முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் 56 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளராக லால்குடி தொகுதியில் களம் இறங்கியுள்ள லீமா ரோஸ் தமிழகத்தின் பெரும் கோடீஸ்வர வேட்பாளர் என்ற பதிவை பெற்றிருக்கின்றார். லீமா ரோஸ் குறிப்பிட்டுள்ள சொத்து விவரங்கள் அதிர்வை வைத்துள்ளன. அவரது பெயரில் 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்து இருப்பதாக இந்த வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லீமா ரோஸ்
தமிழகத்தின் லாட்ரி கிங் என அழைக்கப்படும் சாண்டியாகோ மார்டினின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட ஆய்வாளர் அதாவது இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உட்பட்ட 9 காவல்துறையினருக்கும் தூக்கு தண்டனை விதித்து மதுரை நீதிமன்றம் நேற்று ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த இந்த தந்தையின் மகனும் கொரோனா காலத்தில் ஊரடங்கு கட்டுப்பாட்டை மீறி தமது கடையை திறந்து வைத்ததாக குறிப்பிட்டு காவல்துறையினர் இவர்களை விசாரணைகளுக்கு அழைத்திருந்தனர். ஆனால் இந்த விசாரணையின் போது தந்தை மகன் இருவரும் கடுமையாக தாக்கப்பட்டனர். காவல்துறையினர் இவர்களை நிர்வாணப்படுத்தி கடுமையாக தாக்கியதை அடுத்து பலத்த காயமடைந்த இருவருமே மரணமடைந்திருந்தனர். இது ஒரு பெரும் சர்ச்சையாகவும் பெரும் அதிர்ச்சியையும் தமிழகத்தில் ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் அதாவது இன்ஸ்பெக்டர் உட்பட்ட 9 காவல்துறையினரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி அளித்த இந்த தீர்ப்பில் காவல் நிலையத்தில் இடம்பெறும் மரண சம்பவங்கள் சகிக்க முடியாத குற்றங்கள் என கூறியிருக்கின்றார். இதேபோல இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழக தொலைக்காட்சி துறையின் நடிகை சுபாஷினி பாலசுப்ரமணியம் நேற்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சென்னையில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த இவர் கயல் என்ற தொலைக்காட்சி தொடரின் மூலம் பார்வையாளர்களின் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியிருந்தவர். குறித்த நடிகை தனது கணவருடன் காணொளி காட்சி அழைப்பில் வாக்குவாதம் செய்த பின்னர் இந்த தற்கொலை முடிவை எடுத்ததாக கூறப்படுகின்றது. இதுவும் ஒரு தமிழகத்தின் முக்கியமான விடயமாக உலா வருகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.